வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மீனராசி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உறவுகளோட ஒட்டி இருக்கணும், எல்லாரும் நம்ம கூட இருக்கணுங்கிற ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதனால நிறைய நெகட்டிவா அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உறவுகளை தேடி தேடி அதை நிறைய நெகட்டிவா அனுபவிப்பாங்க. சுத்தம் சோறு போடும்ங்கிறது மீனராசியை வைத்து கத்துக்கொள்ளலாம். இவங்க முக்கியமா சுத்தமா இருக்கணும்னா டாய்லெட் ரூம் அவங்க பார்த்தாலே போதும். எந்த வீடானா அவங்க டாய்லெட் கிளீனா இருக்கணும், அது அவங்களுடைய முக்கியமான அடையாளம். அதனால மீனராசிக்காரர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவர்களாகவும் தூக்கத்தின் அளவை குறைத்து கொண்டு தன் வேலையின் அளவை அதிகரிப்பாங்க. அவ்வளவு அனுபவத்தின் உச்சம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு எதை ஸ்பெஷலா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூக்களில் என்ன பூக்கள்? நெருஞ்சி பூ பிளஸ் என்ன பூனா, மீனராசிக்காரர்களுக்கு முக்கியமான பூக்கள் அப்படின்னா என்ன பூக்கள்னா நெருஞ்சி பூக்கள், சிவப்பு ரோஜாக்கள், இதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அப்புறம் இவங்க சிவப்பு ரோஜாக்கள், அந்த நெருஞ்சி பூ, அப்புறமா பாத்தீங்கன்னா வெள்ளை எருக்கம்பூ அப்படிம்பாங்க இல்லையா, இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வெள்ளை எருக்கப்பூ கணபதிக்கு போடுவது இவங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக கூடும். இவங்க குடும்ப வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இவங்க சொல்ல தயங்கி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணிட்டு திரும்பி அது கோவமா கொப்பளிச்சு அதை வெளியும் தள்ளுவாங்க. அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கிறதுனாலதான் பிள்ளையாருக்கு இவங்க எருக்கம்பூவை போடுவது வெள்ளை எருக்கம்பூவை போடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. தலையில் வைக்கக்கூடியது சிவப்பு ரோஜாக்களை தலையில் வைத்துக் கொள்வது இவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். சிவப்பு ரோஜாக்களை உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு பரிசாக கொடுக்கும் போதும் உங்களுக்கு அன்பின் பரிமாற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. அதுவே உண்ணும் உணவில் துவரம் பருப்பு பொடி போட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டாங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும். அதே சமயம் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உணவு கொடுக்குவது பிஸ்மிலாபாத்து இந்த மாதிரி விஷயங்கள் உணவாக கொடுக்கும் போது துவரம் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இது தானமாக கொடுக்கணும். துவரம் பருப்பை கூட தானமாக யாருக்காச்சும் கொடுக்கலாம். நீங்க வச்சிருக்கிற வீட்டில் துவரம் பருப்பு இருக்கிற இடத்துல ரூபாய் காயின் சேகரித்து வைத்தீங்கன்னா அது உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துவரம் பருப்பு குபேர பூஜையில் உங்களுக்கு முக்கிய பங்காக இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் நீங்க அடிக்கடி பார்க்க வேண்டிய சிம்பிள்ஸ் என்னன்னா, ஆடு சிம்பிளை பார்க்கலாம், கணபதி சிம்பிளை பார்க்கலாம், அஸ்வினி குமார்களுக்குள்ள சிம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அஸ்வினி குமார்கள் இல்லாட்ட ஹைகிரிவருக்குள்ள போட்டோஸ் இருந்தா கூட அதை பயன்படுத்தல வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கை நீங்க எங்கேயாச்சும் போறீங்க, ஒரு ஆடு குறுக்க வந்துச்சுனாலே நீங்க நினைச்சுக்கோங்க ஏதோ நம்மளுக்கு வளர்ச்சியை நோக்கி போக போறோம், ஏதோ வெற்றி கிடைக்க போகுது, இல்லாட்ட ஏதாச்சும் பணம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நினைச்சுக்கோங்க. அது உங்க வீட்டில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. உண்ணும் உணவில் துவரம் பருப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் உங்களுக்கு காரமான ரொம்ப சுட சுட சாதங்கள் சாப்பிடுவது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நன்று அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால ஏதாவது சூப்பு வகைகள் சாப்பிடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய கலர் ரெட் கலர். இந்த ரெட் கலரை தானம் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அதே போல் நீங்க பயன்படுத்தக்கூடாத கலர் கருப்பு. இதை யாருக்கும் தானமாவும் கொடுத்துறாதீங்க, அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவா கொடுக்கும். அதே மாதிரி நிறைய காவல் தெய்வத்துக்கு நடைபயணம் போவது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அதாவது சாஸ்தா, அந்த மாதிரி குலதெய்வம், இதுகளுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வருவது உங்க வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாட்டில் இந்த தெய்வம் தான் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னொரு தெய்வம் என்னன்னா பழனி முருகர், ராஜ அலங்கார முருகர் இருக்கார் இல்லையா, அவர் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவருடைய பார்வை உங்களுக்கு அவ்வளவு அற்புதத்தை தரும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதப்ப நீங்க கையில் கெட்ட வேண்டிய கயிறு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மகாலட்சுமி கோயில் உள்ள பிங்க் கலர் கயிறோ அல்லது கோல்டு கலர் கயிறோ, அதாவது மஞ்சள் கலர் கயிறோ கட்டுவது மிக சிறந்ததாக இருக்கும். இந்த கயிறு கட்டுனா உங்கள் வீட்டில் வளர்ச்சிகள் மாற்றங்கள் நிறைய இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்து நிறைய மாற்றம் கொடுக்கும். பெண்கள் சார்ந்த விஷயத்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் எல்லாருமே உங்ககிட்ட இருந்து பணத்தை அபகரிக்கும் தன்மையில் இருக்கும், இல்லாட்ட நீங்க பெண்கள் கிட்ட இருந்து அபகரிக்கும் தன்மையில் இருக்கும். ஆனா நிறைய நெகட்டிவ்ஸ் உங்க பெயருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த விஷயத்தையும் நீங்க கவனமாக இருக்கணும். அனைவரையும் வசீகரிக்கும் தோற்றம் உடைய நீங்கள் இந்த பெண்கள் விஷயத்திலும் கவனமாக, பண விஷயத்திலும் கவனமாக இருங்க, அது முக்கியமானது. நீங்க படுக்கும்போது நீங்க வச்சுக்கிட்டு தூங்க வேண்டிய பூக்கள் என்னன்னா, நிறைய இந்த ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்களே அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இந்த நித்திய கல்யாணி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த நித்திய கல்யாணி பூவையும் தலையில வச்சு படுக்கலாம். இதெல்லாம் படுக்கும்போது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவை கூட நீங்க வச்சிருந்து படுக்கலாம். இந்த பூக்கள் வந்து வச்சு படுக்கும்போது உங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே உங்க வீட்டில் பழைய சாதம் நிரம்பி இருக்கணும். அந்த சாதத்தை பசுமாடுக்கு கொடுக்குற மாதிரி பயன்பாட்டுல வச்சுக்கிட்டே இருங்க. அது வந்து உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சில் உஷ்ணம் இருப்பதனால் எப்பவுமே குளிர்ந்த நீர்களை அருந்துவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்க வார்த்தைகளுடைய குளிர்ச்சியை உருவாக்குவதற்காக ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நீங்க சாப்பிடுவது உங்களுக்கு உங்க வீட்டினுடைய வாழ்க்கைக்கும் நன்றாக இருக்கும். அதனால ஐஸ்கிரீம் சாப்பிடுவது உங்களுக்கு சிறந்த நல்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்த வேண்டிய கலர் சொல்லிட்டு போட வேண்டிய செருப்பு வந்து பிளாக் கலர் செருப்பு பயன்படுத்துவது அல்லது யானை கலர்மாங்க கிரே கலர், அந்த கலர் பயன்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வித்தியாசங்கள் எல்லாமே உருவாகிக்கொண்டே இருக்கும். எல்லாமே சடனா ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எல்லா மாற்றங்களுக்கும் நான் சொல்ற தெய்வ வழிபாடுகள், பயன்படுத்த வேண்டிய உணவு வகைகள், பூக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி வரும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வந்து உங்க வாழ்க்கையில கூடி வரும். அதாவது பவளம் வந்து நீங்க அடிக்கடி பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும். பவள மோதிரம் போடுங்க. ஏன்னா கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உறவுகளினால் நிறைய கோபத்தை உருவாக்குறீங்க. அதனால பவள மோதிரத்தை போட்டு பல வெற்றிகளை உங்களை நோக்கி வர முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.